ஏவி ராஜு அதை ஒரு காணொலியா போடுறார். அந்த செய்தியில திரிஷா உட்பட நிறைய பெண்களை கருணாஸ் தான் அங்க அனுப்பி வைத்தார். பிறகு மறுத்துட்டார். அந்த செய்தி அடிப்படையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், முக்குளத்தூர் புலிப்படை தலைவர், இத்தனை பதவி வச்சிருக்காரு. இவர் அதிமுகவினுடைய ஆட்சி கலைந்து போய் விடக்கூடாது, அந்த ஆட்சி அமைச்சரவையில் இருக்கணும், சசிகலா முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், யாரோ ஒரு இதற்காக கடுமையா போராடினார். அவர் பழைய புரோட்டா மாஸ்டர், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர். இவங்க 2 பேருக்கும் கொடுக்கல் வாங்கல். இல்ல, ஒரு தனியார் தொலைக்காட்சியில நீங்க பதிவே செஞ்சிருக்கீங்க, என் மீது வழக்கு போட்டாலும் சரி நான் தயார் அதை சந்திக்க கூட. ஒரு பத்திரிகையாளன் வழக்குகள் சந்திக்காமலாம் இருக்க முடியாது, ஒரு பொது வழக்கில் சந்தித்தா. அப்போ அவ்வளவு நீங்க கான்பிடென்டா சொல்றீங்க இல்லையா? அதனால இந்த கேள்வி எழுது. 20 வருஷமா பெங்களூர் மைசூர் ஜெயில இருந்த வீரப்ப வழக்குல என்ன பொய் கேஸ் போட்டு என்னை உடல் முழுக்க சித்திரவதை செய்து மார்பு காம்பில் மின்சாரத்தை பாய்ச்சி என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய கணவன் ஆண் உறுப்பில் மின்சாரம் பாய்ச்சி கொல்லப்பட்டான். இதான் செய்தி. இல்ல, அதாவது திமுக வந்தாலும் ஒண்ணுதான், அதிமுக வந்தாலும் ஒண்ணுதான். எனக்கு 2 திராவிட கட்சிகளையுமே ஒழிக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். 2 சீரழிவு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது இந்த திராவிட இயக்கங்கள் தான். பெரியாருடைய உழைப்பு, பெரியாருடைய தியாகம், காமராஜுடைய தியாகம், கக்கனுடைய தியாகம், இப்படி இவர்கள் தான் அரசியலுக்கு. இப்ப ஐயா நல்லகன் இருக்கார், இவர் மறைஞ்சாரு நம்ம சங்கரையா. இந்த அரசியலை காலி செய்தது திராவிட இயக்கம் தான். கொலாப்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு இறங்குவீங்களா அப்படின்னு சொல்லி மன உடஞ்சி சொல்றாரு. யாரு? சவுக்கு சங்கர் என்ன திமுக வரணுங்கிறாரா? இல்ல, என்ன சொல்றாரு? திமுக மீது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா பெரியாருடைய கொள்கை ஒண்ணுமே இல்லை, பிஜேபி கொள்கை தான் அதிகமா இருக்கு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஏவி ராஜு அவர்கள் சொன்ன அந்த விவகாரத்துக்கு பஞ்சமே இல்லாம, கான்ட்ரவர்ஷியலுக்கு பஞ்சமே இல்லாம அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த விவகாரம். இது தொடர்பா முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் அவர்கள் உங்கள் மீது ஒரு புகார் ஒண்ணு கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்திருக்காரு. இது பற்றி நீங்க உங்களோட பார்வை? இல்ல, இப்ப அதாவது கருணாஸ் கூவத்தூர் போனார் என்கின்ற செய்தி எனக்கு எப்படி தெரியும்னா, ஏவி ராஜு அதை ஒரு காணொலியா போடுறார். அந்த செய்தியில திரிஷா உட்பட நிறைய பெண்களை கருணாஸ் தான் அங்க அனுப்பி வைத்தார். பிறகு மறுத்துட்டார். அந்த செய்தி அடிப்படையில நானும் இந்த செய்தியை பதிவு செஞ்சேன். வேற என்னன்னா, கூவத்தூர்ல ஏதோ நடந்திருக்கு, கூவத்தூர் ரகசியங்களை வெளியிடுவேன் கருணாஸே சொல்றாரு. என்ன ரகசியம் கூவத்தூர்ல? அதை கருணாஸ் விளக்கவே இல்லை. இப்ப கருணாஸை பொறுத்தவரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், முக்குளத்தூர் புலிப்படை தலைவர், இத்தனை பதவி வச்சிருக்காரு. இவர் அதிமுகவினுடைய ஆட்சி கலைந்து போய் விடக்கூடாது, அந்த ஆட்சி அமைச்சரவையில இருக்கணும், சசிகலா முதலமைச்சர் ஆகணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், யாரோ ஒரு இதற்காக கடுமையா போராடினார். கருணாஸுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக சசிகலாவும் எடப்பாடியும் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள், உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. ஆமா. அதனால இந்த ஆட்சி கவிழ்ந்து போய் விடக்கூடாது, அதற்காக அவரு அதாவது மாது சூது வேற என்ன இந்த வேலைகளை செய்தார். இல்ல, கருணாஸ் அவர்கள் அந்த கூவத்தூர்ல இப்படிலாம் சில ரகசியங்கள் நடந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனா என்ன அடிப்படையில இந்த மாதிரியான பெண்கள் விலைக்கு போனாங்க உள்ள அப்படின்ற மாதிரிலாம் கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்ல, எனக்கு தெரியாது. ஏவி ராஜு அந்த கதை சொல்றாரு. ஏவி ராஜு சொன்ன அது வரைக்கும் நான் இதை பத்தி பேசவே இல்லையே.
அது வரைக்கும் இந்த கூவத்தூர் கதையை யாரும் பேசவே இல்லையே. ஏவி ராஜு, வெங்கடாசலம், அவர் பழைய புரோட்டா மாஸ்டர், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர். இவங்க 2 பேருக்கும் கொடுக்கல் வாங்கல். இல்ல ஒரு தனியார் தொலைக்காட்சியில நீங்க பதிவே செஞ்சிருக்கீங்க, என் மீது வழக்கு போட்டாலும் சரி நான் தயார் அதை சந்திக்க கூட. ஒரு பத்திரிகையாளன் வழக்குகள் சந்திக்காமலாம் இருக்க முடியாது, ஒரு பொது வழக்கில் சந்தித்தா. அப்ப அவ்வளவு நீங்க கான்பிடென்டா சொல்றீங்க இல்லையா, அதனால இந்த கேள்வி எழுது. அல்ல, அதான் ஏவி ராஜு சொன்னதன் அடிப்படையில தான் நான் சொன்னேன். ஏன்னா கருணாஸ் என்ன சொல்றாரு, கூவத்தூர் ரகசியங்களை வெளியிடுவேன் சொல்றாரு. அப்ப என்ன கூவத்தூர் ரகசியம் என்ன? இப்ப ஒரு நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் சொல்றதுல ஒரு உண்மை தன்மை இருக்கா, அதெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு தானே நீங்க அதை பிறகு இதுல நீங்க இந்த கருத்தை வெளியிடணும். போற போக்குல ஒரு விஷயம் சொல்றாருன்னா நீங்க அதை ப்ரொபகண்டா பண்றதுங்கிறது ஒரு ஊடக தர்மமாங்கிற ஒரு கேள்வி உள்ள இல்ல. அதாவது பத்திரிகையை பொறுத்தவரை ஒரு செய்தி சுட சுட ஒரு செய்தி பதிவு பண்ணுகிற பொழுது முதல்ல பேட்டி எடுப்போம், டேப் ரெக்கார்டு வச்சு பேட்டி எடுப்போம், கொடுத்துட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவோம், சின்ன மைக்ரோ டேப் இருக்கும், அதை வச்சு பதிவு பண்ணிக்குவோம். இப்போ காணொளி உலகம் பூரா போகுது. இதுல யூடியூப்ல உலகம் பூரா போகுது. அத கூகுள் எங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்றான், உலகத்தை இங்க எங்கேயோ ஒரு மூளை அமெரிக்கால இருந்து கண்ட்ரோல் பண்றான். அப்ப அதை அழிக்க முடியாது. இதுதான் ஆதாரம். இதுதான் பல ஆதாரங்கள்ல எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, நீங்க இப்போ ஒரு கேமரா வச்சு எங்காவது ஒரு கிராமத்துல ஒரு மூதாட்டிட்ட சொல்றாங்க, நான் 20 வருஷமா பெங்களூர் மைசூர் ஜெயில இருந்தேன், வீரப்ப வழக்குல என்ன பொய் கேஸ் போட்டு என்னை உடல் முழுக்க சித்திரவதை செய்து மார்பு காம்பில் மின்சாரத்தை பாய்ச்சி என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி என்னுடைய கணவன் ஆண் உறுப்பில் மின்சாரம் பாய்ச்சி கொல்லப்பட்டான். இதான் செய்தி. இதன் அடிப்படையில் நம்ம பேசுறோம். இதுக்கு ஆதாரமே தேவையில்லை. ஏன்னா ஒர்க் ஷாப் நடந்தது உண்மை. எங்க? மைசூர்ல. கர்நாடக அதிரடிப்படை சந்தேகப்பட்ட ஆதிவாசிகள் கொண்டு போய் சித்திரவதைப்படுத்தியது உண்மை. பல பேர் மரணம் அடைந்தது உண்மை. இது ஆதாரம். இதே ஆதாரம் கூவத்தூருக்கு வருது. இப்போ உங்களால உறுதியா சொல்ல முடியுமா, கூவத்தூர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, மாத சூது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அதாவது ஏவி ராஜு சொன்னதின் அடிப்படை, அதற்கு முன்பு கருணாசு சொல்றாரு கூவத்தூர் ரகசியங்களை வெளியிடுவேன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ நடந்து இருக்கக்கூடும். அவ்வளவுதான். இது ஆதாரங்களை தேடி அடையலாம். இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன விமர்சனம் முன்வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க உட்பட எல்லாருமே திமுகவுக்கு இப்போ நீங்க கைப்பாவை ஆயிட்டீங்க, அண்ணா திமுக எப்படியாவது டோட்டலா டேமேஜ் பண்ணி இப்ப திமுகவை எப்படியாவது நல்ல நாடாளுமன்ற தேர்தல ஸ்வீப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட நீங்க எல்லாம் செயல்படுறீங்க அப்படின்றாங்க. இல்ல, அதாவது திமுக வந்தாலும் ஒண்ணுதான், அண்ணா திமுக வந்தாலும் ஒண்ணுதான். எனக்கு 2 திராவிட கட்சிகளையுமே ஒழிக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். 2 சீரழிவு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது இந்த திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கங்கள் தான். நீங்க 1967க்கு முன்னாடி வரை இது ஒரு கூவத்தூரே கிடையாது. கூவத்தூரை காங்கிரஸ் ஆண்டான். நீங்க சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டான். இந்த சீரழிவு கலாச்சாரம் எங்கேயுமே இல்லை. நீங்க எம்ஜிஆர் மரணம் அடைந்து கிடக்கிறார் எங்க ராமவரம் தோட்டத்துல. யார் முதலமைச்சர் ஆகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய 4 சித்தாந்தவாதிகள், 4 கொள்கையாளர்கள், 4 பெரிய தியாகிகள் யார் முதலமைச்சர் முடிவு பண்றாங்க. லதா, ஜானகி, மஞ்சுளா, கேஆர் விஜயா, 4 பேரும் எம்ஜிஆர் உடைய கதாநாயகர். ஜானகி முதலமைச்சர் ஆச்சா இல்லையா? அப்போ இதுதான் திராவிட இயக்க அரசியல் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டில் தான் கக்கர் இருந்திருக்காரு, பெரியார் பரம்பரை கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரர். இந்த கோடீஸ்வரன் எனக்கு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன் அந்த ஆளு மூச்சல் செடி தூக்கிட்டு ஊர் அலைஞ்சாரு? சமூகத்துக்காக, சமூக முன்னேற்றத்துக்காக. இப்ப அவங்களோட வழிதானே திமுக நடைபெற்று இருக்கு. இல்ல அது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரியாருடைய உழைப்பு,
பெரியாருடைய தியாகம், காமராஜுடைய தியாகம், கக்கனுடைய தியாகம், இப்படி இவர்கள் தான் அரசியலுக்கு. இப்ப ஐயா நல்லகன் இருக்கார், இவர் மறைஞ்சாரு நம்ம சங்கரையா. இந்த அரசியலை காலி செய்தது திராவிட இயக்கம் தான். திராவிட, நான் பெரியாரை சொல்ல, பெரியார் தனிச்சு பாக்குறேன். பெரியாரிடம் வந்து அண்ணா 49 கழட்டிட்டு வந்துட்டார். வந்த பிறகுதான் இந்த அரசியல் போறா. பெரியாரு இன்னைக்கு பெரியார் எதிர்த்து பேசுறதுக்கு சீமா 50 லட்சம் பேர் தயார் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரியார் எதிர்த்து பேசுற எத்தனை பேரு? இல்ல சார், அவரு பெரியாரு வந்து எங்களுடைய தலைவரா இருக்க முடியாது, ஆனா ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்றாரு. அதான் எங்க சீர்திருத்தவாதிங்கிறாரு, நாயக்கங்கிறாரு, அந்த தெலுங்குக்காரங்கிறாரு, கன்னடத்துக்காரங்க. சார் இந்த விவகாரமே நம்ம எடுத்துக்கிட்டோமே, குறிப்பா சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாம் வந்து திமுக எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு அண்ணா திமுக டோட்டலா கொலாப்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு இறங்குவீங்களா அப்படின்னு சொல்லி மன உடைஞ்சு சொல்றாரு. யாரு? சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் என்ன திமுக வரணுங்கிறாரா? இல்ல, என்ன சொல்றாரு? நீங்க வந்து இப்ப திமுக ஆட்சி அமைக்கணும், நீங்க திமுகவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்வீப் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏடிஎம்கேவை நீங்க டேமேஜ் பண்றீங்க, இந்த அளவுக்கு இறங்கி டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது, எனக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது. நான் வந்து அம்மார் பெரியார் தொண்டர். முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார் சொன்னார்கள் அந்த தந்தை பெரியார், அவருடைய ஃபாலோவர். அதனால திமுக மீது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா பெரியாருடைய கொள்கை ஒண்ணுமே இல்லை, பிஜேபி கொள்கை தான் அதிகமா இருக்கு. பெரியாருடைய கொள்கை பிஜேபி வந்து அதிமுக முழு பிஜேபி, திமுக பாதி பிஜேபி. ஏன்னா இப்போ டிஎன்பிசியில ஒரு பிஜேபிக்காரர் வந்திருக்காரு, ஆர்எஸ்எஸ் ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. என்னன்னு கேட்டா கவர்னர் கோட்டாவான். யார் கோட்டா? கவர்னர் கோட்டா. இது ஆட்சி யாருடைய ஆட்சி? பிஜேபி ஆட்சியா? திமுக ஆட்சியில எப்படி டிஎன்பிசியில ஒரு ஆர்எஸ்எஸ் கார் வருவார், சங்கி வருவார். அப்ப கேட்டா பிஜேபி கோட்டான்னா இது ஆட்சி திமுக ஆட்சி இல்ல. பெரியாரு பிராமணர்கள் தானே சார் எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருக்காங்க, தவிர்க்க முடியாது. அதை எதுதாங்க அரசியல ஆரம்பிச்சாரு பெரியாரு. பெரியார் என்ன சொன்னாரு? அதிகார பார்ப்பன அல்லாதோட்டு வரணும் என்பதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிடர் கழகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இதெல்லாம் சேர்ந்ததான் திராவிடர். இந்த மாதிரி உங்களுக்கு குற்றச்சாட்டு வச்சதுல வந்து என்ன உள்நோக்கம் இருக்கும் அவருக்கு? இல்ல, அவரு அதிமுக வேலை செய்யறாரு, அதிமுக உடைய விசுவாசி, எடப்பாடி விசுவாசி, வேலுமணி விசுவாசி. அது அப்ப வேலுமணி அவருக்கு மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறாரு. மந்த்லி பேமெண்ட்? ஆமா, இல்லைன்னா எப்படி இப்ப இத்தனை லட்சம் ரூபாய் போட்டு இவ்வளவு பெரிய அலுவலகம் எப்படிங்க நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும்? அப்போ இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நோக்கம்? என்ன திமுக ஆட்சிக்கு வரணும்னா நோக்கமா? பணம் கொடுக்குறாங்க, 450 கோடி ரூபாய், 400 கோடி ரூபாய் கொடுத்தாங்க போன தேர்தலில். அவர் ஆலோசனை சொன்னார், ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அண்ணா இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜி இருந்ததா, கருணாநிதி இருக்கும்போது இருந்ததா? இப்போ ஸ்டாலின், உதயநிதி வரும்போது தான் ஸ்ட்ராட்டஜி உருவாகுது. மக்கள் எல்லா மாநில மக்களும் பண்றாங்க, எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சரும் பண்ணாங்க. அதாவது மக்கள் ஓட்டு போடுறான், மக்கள் நன்மை செய்யணும், மக்களுக்கு பயன் போய் சேரணும், இதுதான் அரசியலை தவிர மக்களை வந்து ஏமாற்றுவதான் ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்றேன், மக்களை ஏமாற்றுவதான் ஸ்ட்ராட்டஜி. நானு 12 வயசுல திமுக கொடி பிடிச்சிட்டு ஓட்டு கேட்டுட்டு போயிருக்கேன். எங்க அண்ணன் திமுக செயலாளர், திருப்பூர்ல 34வது வார்டு செயலாளர். நான் திமுக ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுப்பானுங்க. அப்ப வந்து சக்கரை, அதாவது அஸ்கான்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பக்கம். அஸ்கானா சீனி டீ, அது 12 பைசா. கரும்பு சாக்கரை டீ 10 பைசா. ஒரு பண்ணு வாங்கி கொடுப்பானுங்க. இப்படி வேலை பார்த்து வளர்ந்த இயக்கம் அந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்போ இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை நம்பி இருக்குது இயக்கம். அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜியா? இந்த இயக்கத்தை என்ன அண்ணாவுக்கு முந்தி பெரியார்கிட்ட இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் நம்பி அந்த இயக்கம் ஆரம்பிச்சாங்க. பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியாது. அடிமட்ட தொண்டை ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் அந்த திராவிடர் முன்னேற்ற கழகம். இப்போ அது எப்படி இருக்கு? பிரசாந்த் கிஷோர்ட்டு போய் இருக்கு. அப்போ இது மக்களுக்கான இயக்கமா? இதுல இந்த திராவிட இயக்கம் வந்தது பின்னாடி திமுகல 1 லட்சம் பேர் 1000 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ, யார எதிர்த்து, அதாவது எனக்கு தெரிய பாப்பர் ஷாப்பு லாண்டரியில தான் கட்சியை வளர்ந்தது. எங்க பாப்பர் ஷாப்பு? நான் இதெல்லாம் என்னுடைய நேரடி அனுபவங்க. ராமன் ஒரு
இப்ப கரெக்டா நான் இப்ப சொல்றது, இப்போ திருப்பூர் கட்டாங்காடு பஸ் ஸ்டாப், அங்க ராமன் ஒருத்தர் அங்கதான் திமுக ஆட்கள் பூரா போடுவான். நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அங்கதான் பாப்பேன். எங்க நீங்க 19 எல்லாருமே வந்து 1000 கோடி சம்பாதிச்சிட்டான், இத்தனை கோடி சம்பாதிச்சிட்டான்னு சொல்றீங்களா சார்? போற போக்குல சொல்ற மாதிரி போற போக்குல இல்ல, பட்டியலிட்டு நான் சொல்றேன். ஓகே, அதிமுக திமுக சேர்ந்த அத்தனை பேருமே மிகப்பெரிய பண்ணையாரா மாறிட்டான். யார மாறிட்டான்? பண்ணையாரா இருந்தா தந்தை பெரியார் ரயில்ல எதுல கட்டையில ஓவர், தேர்ட் கிளாஸ்ல ஓவர். ஒரு அதாவது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பெரியார் ரயில் ஏறி சென்னை வரைக்கும் உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஜிடி நாயுடு வந்திருக்காரு, பார்த்தாலும் கரும்பு சட்டையாது. என்ன யாரு கேட்டிருக்காரு? பெரியார் மெட்ராஸ் போறாரு, எங்க உட்கார்ந்து இருக்காரு? கட்டையில உட்கார்ந்து இருக்காரு. எதுல? எனக்கு தெரிய கட்டை இருந்தது, தேர்ட் கிளாஸ். அப்போ ஏன் இப்படி இருக்காரு? மக்களுக்கு இன்னும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு சொல்லி அந்த டிக்கெட்டை எடுத்து கொண்டு போய், எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு வண்டி புறப்பட்டு, நீங்க திருப்பூர்ல வண்டி நிற்கும், இறங்கி மாறி இருக்கேன் அப்படி ஓடி போய் ஏறிட்டாரு. திருப்பூர்ல வந்து பாக்குறாரு, ஈரோட்ல வந்து பாக்குறாரு, பெரியாரையே காணோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. என்ன யான்னு போய் பார்த்தா மறுபடியும் அதே கட்டையில உட்காந்துருக்காரு. ஐயோ என்ன சொல்லிட்டு போனா போட்டா அப்படி எல்லாம் சரியான மக்களோட மக்களா வர்றையா போயா, இந்த டிக்கெட் எங்க? அதை வித்துட்டேன்யா. யார் சொன்னது? பெரியார். அந்த டிக்கெட்டை வித்துட்டேன், வித்து பெரியார் ட்ரஸ்ட்ல சேர்த்துட்டேன். அதுதான் நீங்க 10,000 கோடி. அப்போ இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் எத்தனை ஆயிரம் கோடி? 1 லட்சம் கோடி. கருணாநிதி குடும்பம் விமான சார்ட்டர் ஃபிளைட் நிக்குது ஏர்போர்ட். அப்போ இதெல்லாம் யாருடைய உழைப்பு? கருணாநிதி உழைப்பா, இல்ல ஸ்டாலின் உழைப்பா, உதயநிதி உழைப்பா? யாருடைய உழைப்பு? அந்த கிழவனுடைய உழைப்பு. அப்ப இதெல்லாம் மண்ணா போச்சு, நாசமா போச்சு. அதனாலதான் கோபம் வருது. கோவை ராமகிருஷ்ணன் நான் திருமுருகன் காந்தி கூட்டத்துல பார்த்தேன். ஏறக்குறைய அப்படி ஒரு தியாகினி உலகத்துல பார்க்க முடியும். என்ன கருப்பு சட்டை தான், பொன்முடியும். ஆனா அவரும் திமுக தோழமையா தானே இருக்காரு. அப்போ அநியாயத்துக்கு துணை போறாரு தானே அர்த்தம்? இல்ல, அவர் எந்த காலத்தையும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டாரு. அவரு பெரியாருடைய கொள்கைக்கு துணை போறவர், அநியாயத்துக்கு துணை போக மாட்டாரு. திமுக அவருடைய பார்வையில திமுக ஆதரிக்க கூடாது இல்லையா? இல்ல, கோவை ராமகிருஷ்ணன் இல்ல, அதாவது அவர் என்ன பாக்குறாருன்னா, RSS ஒழிக்கணும், பிஜேபி எதுக்கணும். இப்ப நீங்க சொல்றது அப்படி பார்த்தோம்னா இப்ப திமுக RSS சொல்றீங்க இல்லையா? என்னுடைய கருத்து அதுதான். அப்போ அவரு அதுக்கு நேர்மாறதானே செயல்படுறாரு கோவை ராமகிருஷ்ணன். அதாவது கோவை ராமகிருஷ்ணனுடைய பார்வை எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறதுல எந்த கொல்லி நல்ல கொல்லி, எந்த கொல்லி நல்ல கொல்லி, அதிமுக அவரு ஆதரிக்க முடியாது. அப்ப ஒரே இருக்கிற கட்சி அது. அதனால அவர் ஸ்டாண்டு. அப்ப அவருடைய பார்வைங்கிறது அந்த மீதி இருக்கிற திராவிட கழக தொண்டர்களை திமுகவை ஆதரிக்க சொல்வது, திராவிட கழக கொள்கைகளை பரப்புவது அவருடைய வேலை. ஓகே சார், இப்ப இந்த இறுதியான ஒரு பார்வை கேள்வி. இப்போ ஏவி ராஜு வந்து மன்னிப்பு கேட்டாரு பகிரங்கமா. இப்போ நீங்களும் பல காணொலியில அவர் மன்னிப்பு கேட்க முன்னாடியே பல காணொலியில பேசிருக்கீங்க. இப்போ பகிரங்கமா இப்ப நீங்க பேசுனதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்களா, மன்னிப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் பேசுறது ஏவி ராஜு கருத்தை ஒட்டி பேசினேன். ஏவி ராஜு எனக்கு சேர்த்து மறுத்துட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்கள்கிட்ட பயந்து. நன்றி, வணக்கம்.